அவளுடைய உடல் அமைப்பே ஒரு தனி அமைப்பு. அப்படி பெண்களுக்கு உடல் அமைப்பு அமையாது. அப்படின்னா என்ன அமைப்புல இருக்கு? உச்சியில இருந்து உள்ளங்கால் வர அவளை வர்ணிச்சுக்கிட்டே இருக்கலாம். 1000 நாவுகளை படைத்த அந்த ஆதிசேடனால் கூட அவ அழக வர்ணிக்க முடியாது. ஐயா, அவ்வளவு அழகாக இருக்கிறாள். அவளுடைய உடல் அமைப்பு எப்படின்னா, என்ன கார்மேகம் சூழ்ந்தது போல் கட்டி மகள் குறும்பை பெண் அம்மா கார்மேகம் சூழ்ந்தது போல் கன்னியோட தலையழ மூன்றாம் பீரை செயலிலே குழலால் நெற்றிகள் செல்ல மகள் குறும்பை பெண்ணாள் அவளுக்கு 4ஆம் பூரை செயலிலே நாடியோட தன்னழக சேரனோட வில்லை போல சேரு 2 உருவங்களாம் வேப்பலை செயலிலே கீழ்புருவம் 2 அழகாம் எழுத்தாணி முக்கழகாம் சேலத்து மாங்கனி போல் அவளுக்கு சேரு 2 கன்னங்களாம் கோவை நல்ல கனிகள் போல அவளுக்கு கொம்பனையாள் உதடழகாம் பாதை செங்கட்டி கொடுத்தது போல் பக்கம் 16 பல்ல முல்லை அரும்பு போல அவளுக்கு முன்வருச பல்லழகாம் பிச்சி நல்ல அரும்பு போல அவளுக்கு பின்வருச பல்லழகாம் கமுகம் கொலை சாய்ந்தது போல் கமுகம் கொலை சாய்ந்தது போல் அந்த காரியிழையாள் கழுத்தழகா ராஜன் பெற்ற மகள் குலமகளான் குறும்பை பெண்ண அவளுக்கு இந்துராணி மார்வழகாம் கட்டியிலுக்கால் கடைந்தது கையினோட தன்னழகாம் ஆலலை செயலிலே அடிவயறு தன்னழகாம் ஒரு வாழை இலை செயலிலே ஏந்திழையாள் முதுகழகாம் சித்தூடுக்கு செயலிலே அவ சேலை கேட்டு எடையழகாம் எடையழகும் துடையழகும் நளினமான உடையழகும் கட்டியிலு கல் கடைந்தது ஒரு கனகமணி கால்கள் போல காலினோட தன்னழக ஆமை ஓட்டு செயலிலே அவளுடைய பாதங்கள் பைத்தனத்து செயலிலே பக்கம் 16 விரல் பைத்தனத்து செயலிலே தன்னுடைய விரலழகாம் 10 நல்ல விரலழகும் மாவரையினத்து செயலிலே 5 நல்ல விரலழகாம் 5 நல்ல விரலாதிலும் அவளுக்கு ஐவீணையால் மோதிரம் ஒரு தேக்கு நல்ல உருட்டு போல தேக்கு நல்ல உருட்டு போல அந்த தேன்மொழியால் உடலழகா
ராஜமன்னன் பெற்ற மகளாகிய குலமகளா குறும்பை பெண்ணாள் அம்மா அழகுலை சிறந்தவளாக இருக்கிறாள் ஐயா. அறிவிலே உயர்ந்தவளாக இருக்கிறாள். அது மட்டுமா, அந்த குறும்பை பெண்ணாளுடைய உடம்ப பார்த்தேன்னா தங்கத்தை முறிச்சா அப்படி இருக்கும். அப்படி தங்க சிலையாக இருக்கிறாள், தங்க விக்கிரகமாக இருக்கிறாள். அவளுடைய அழகு மேனி எப்படி தெரியுமா? அவளுடைய மேனியானது என்ன அழகாக இருக்கிறது. என்ன இந்திராணிக்கு ஆனாலும் என்ன இடுப்பில் பக்கம் அச்சம் ஒண்டி மயக்கி ஆனாலும் தோடு பக்கம் தியாமல் ஒண்டி கருணகைக்கு ஆனாலும் கண்ணத்துல மச்சம் ஒண்டி தோற்றுமைக்கு ஆனாலும் தோடு பக்கம் தியாமல் ஒண்டி பார்வதிக்கு ஆனாலும் பக்கமெல்லாம் மச்சம் ஒண்டி லட்சுமிக்கு ஆனாலும் அவத்ரேகம் எல்லாம் தியாமல் ஒண்டி கட்டி மகளை குறும்பை பெண்ணாள். அவன் தலையோ கருப்பொழியே, தலையோ நல்ல கருப்பொழியே, தானே ஒரு கருப்பும் இல்லை. அழகுடைய குறும்பை பெண்ணாள். புருவமோ கருப்பொழியே, புருவமோ கருப்பொழியே, பின்னே ஒரு கருப்புகளே. அழகாக இருக்கிறாள் குறும்பை ராஜமன்னன் பெற்ற மகளாகிய குலமகளா குறும்பை பெண்ணாள். அப்ப குறும்பை ராஜமன்னன் 7 அரண்மனையை கட்டி 7வது அரண்மனைக்குள்ளாக கண்ணை இமைகார்ப்பது போலும், இமையை கண்கார்ப்பது போலும், உயிரை உடல் கார்ப்பது போலும், உடலை உயிர் கார்ப்பது போலும் அவ்வளவு அழகாக வளர்த்துவார். இப்படி இருக்கவும் இப்படி குறும்பை ராஜமன்னன் ஆண்டு வருகிறான். ஒரே மகள். இப்படி இருக்கக்கூடிய காலத்துல அங்க என்ன நடக்கிறது? ராமன் ரதம் ஒவ்வொரு நாடா வந்து கொண்டிருக்கிறது. கடைசியில இப்ப எங்க வருது ரதம்? ஹரிராமச்சந்திரமூர்த்தியினுடைய ரதமானது குறும்பை நாட்டை நோக்கி வருகிறது. குறும்பை நாட்டை நோக்கி சுவாமி ரதம் வருகிறது என்று தெரிந்தவுடனே அந்த குறும்பை ராஜமன்னன் தன் நாட்டை அலங்காரம் செய்கிறான். இந்த அதாவது அயோத்தியின் மாமன்னன் தசரத சக்கரவர்த்தியினுடைய மைந்தன் ஹரிராமச்சந்திரமூர்த்தி நம்ம நாட்டுக்கு வருகிறார். அப்படின்னா நாடு ரொம்ப தூய்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மன்னன் நாட்டை எப்படி அலங்காரம் செய்தான்? அவன் பந்தலங்க போடுவானா குறும்பை ராஜ மாமன்னனோ பந்தலங்க போடுவானா பகலத்தால அலங்கரித்தான் மன்னன் கொட்டகைகள் போடுவானே புலவாளை நாட்டுவானே பழப்புரஸ்தர்களே கட்டுவானா அதுல மாவிலையால் தோரணமா மரகதத்தால் துணிகளாம் இஞ்சங்கொலை கொண்டு வந்தே குறும்பை ராஜமாமன்னேனோ இஞ்சங்கொலை கொண்டு வந்தே அங்கே இருபுறமும் தூக்குவானா நாட்ட அலங்காரம் செய்யுவானே அலங்காரம் செய்யுவானே குறும்பை ராஜமாமன்னேனோ
அலங்காரம் செய்தான். ஆமோஹோ. அப்படி அலங்காரம் செய்துவிட்டு அந்த நாட்டில் உள்ள வரி பணம், வட்டி பணம், இருசால் பணம், தீர்வை பணம், கர்ப்ப பணம், காணிக்க பணம், பகுதி பணம் ஆமா. எல்லாத்தையும் பிரிச்சுட்டு வந்தான். சரி. ஒரு தங்க தழுகையை வாங்கி, ஆமா. தழுகை என்று சொன்னால் தாம்பழம் என்று பொருள். பொருள். தழுகை என்றால் தாம்பழம் என்று பொருள். சரி. ஒரு தங்க தழுகையை வாங்கி அது நிறைய இந்த பணங்கள் அள்ளி வச்சான். சரி. அப்புறமா தங்க தழுகையில ஆமா. ஹரிராமச்சந்திரமூர்த்தியை நம்ம பார்க்க போறோம். அதுக்குனால தங்க மாம்பழம், வெள்ளி மாம்பழம், தங்க எலுமிச்சம்பழம், அதோடு பாரிஜாத மலர்கள் எல்லாம் தாம்பழத்துல அள்ளி வச்சான். சரி. வச்சுட்டு மக்களை எல்லாம் திரட்டி ஆமா. ஊருனுடைய அந்த நுழைவாசல்ல எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா சுவாமியுடைய ரதத்தை. சரி. குறும்பை ராஜ மன்னன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவும் இந்த செய்தி ஊருக்குள்ள எப்படி பறகுதுன்னா, அவன் நாட்டுக்குள்ள எப்படி தெரியுதுன்னா, மக்கள் எல்லாம் பேசுறாங்க, நம்ம நாட்டுக்கு அயோத்தியின் மாமன்னனாகிய ராமச்சந்திரமூர்த்தி வருகிறாராம். ஆனால் ராமனுடைய அழகுக்கு நிகரான ஆண்களே இந்த உலகத்தில் கிடையாது. ராமனுடைய அழகுக்கு நிகரான ஆண்களே இந்த உலகத்துல பார்க்க முடியாது. ஆம்பளையில் அழகுன்னா ஹரிராகவன் தான். ஏன் தெரியுமா? எல்லாத்துக்கும் ஒரு நிறம் தான் உண்டு. சரி. நம்ம மானிட சமுதாயம் இருக்குன்னா ஒண்ணு கருத்த மனுஷனா இருப்பாரு, இல்லன்னா சிவத்த மனிதனா இருப்பாரு. சில ஆட்கள் புது நிறமா இருப்பாங்க, சில ஆட்கள் மான் நிறமா இருப்பாங்க. இப்படி பலவித நிறம் உண்டு. ஆனால் ஹரிராமச்சந்திரமூர்த்தியின் நிறம் எப்படி? அவர் கலர் எப்படி தெரியுமா? ராகவன் 5 நிறம் கொண்டவன் ஹரிராமச்சந்திரமூர்த்தி. 5 நிறம் கொண்டவர் ஹரிராமச்சந்திரமூர்த்தி. அப்படின்னா 5 நிறம் என்ன நிறம்? பச்சை நிறம் ஒரு புறம், பகல நிறம் ஒரு புறம், நீல நிறம் ஒரு புறம், சங்கு வெள்ளை நிறம் ஒரு புறம். அப்ப 5 நிறமாச்சா? பச்சை நிறம் ஒரு புறம், பகல நிறம் ஒரு புறம், நீல நிறம் ஒரு புறம், சங்கு நிறம் ஒரு புறம், வெள்ளை நிறம் ஒரு புறம். 5 நிறம் கொண்டவன் ஹரிராகவன். அப்படின்னா அழக யாரியா சொல்ல முடியும்? யாரு அவருடைய அழகை சொல்ல முடியுமா? ஹரிராகவனுடைய அழகை 1000 நாவுகள் படைத்த ஆதி சேடனால் கூட சொல்ல முடியாது. அந்த அழகுல இருக்கார். அவரு நம்ம நாட்டுக்கு வாராரா அப்படின்னு சொன்ன உடனே மக்கள் எல்லாம் அலைகடலன்னு திரண்டு நிக்கிறார்கள் சுவாமியை பார்க்கணும்னு. இந்த பேச்சு யாருக்கெல்லாம் தெரிஞ்சது? மக்கள் இப்படி பேசி பேசி யார் காதுக்கு போயிடுது? குறும்பை ராஜமன்னன் பெற்ற மகளாகிய குலமகளாம் அந்த குறும்பை பெண்ணாள் காதுக்கு கேட்டுச்சு. சரி. தோழி போய் சொல்லிட்டா, எம்மா குறும்பை பெண்ணாள் ராமனுடைய அழகுக்கு நிகர் கிடையாதா? அவர் 5 நிறம் கொண்டவரா? பச்சை நிறம் ஒரு புறமா, பகல நிறம் ஒரு புறமா, நீல நிறம் ஒரு புறமா, சங்கு வெள்ளை நிறம் ஒரு புறமா. அப்படி ஒரு அழகேசன் நம்ம நாட்டுக்கு வராரு. எல்லா மக்களும் பார்க்காங்க. அம்மா நீ மத்தரும் பார்க்க முடியலையா? குறும்பை பெண்ணாளுக்கு மனசு கேட்கல. ஏண்டி அம்மா, எப்படியாவது நானும் ராமனை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ராமச்சந்திரமூர்த்தியை நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குறும்பை பெண்ணாளுடைய தோழி இருக்கா பாருங்க, அவ ஒரு யோஜனை சொன்னான்.